இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நல்லா 2-3 தடவை கழுநீர் பிடிச்சிட்டு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 4 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ பொங்கலை தாளிச்சிக்கலாம். ஒரு வானொலி அடுப்பில் வச்சு நெய் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. அதுலேயே கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்ச உடனே இடித்து வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சியை சேர்த்துட்டு ஜீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்தது முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே வாட்டி ஒரு 300 மில்லி பால் நல்லா காய வச்சு ஆற வச்சுருக்கேன். அதை எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நுரக்கட்டி வந்த உடனே எடுத்து பொங்கலோடு சேர்த்துக்கலாம். பொங்கலோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறினோன்னா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுட்டு அடுத்து சாம்பார் பார்க்கலாம். தேங்காய், பொட்டுக்கடல, சோம்பு கொஞ்சம், பூண்டு ஒரு 4 பல் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. குழம்பு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 2 பட்டை 2 கிராம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 6 பச்சை மிளகாய் நல்லா வெடித்த வட்டி 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஓரளவு கண்ணாடி பதம் வந்த வாட்டி தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி நல்லா எடுத்துக்கலாம். நல்லா தக்காளி கரைஞ்ச உடனே நல்ல பதத்துக்கு வந்த வாட்டி அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி இப்போ சாம்பார் நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். மூடி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலை போட்டு சாம்பார் ஊற்றி எங்கள் பாப்பா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லும் பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.